திமுக அரசு கடந்த தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளில் 1/4 கூட நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதிகள் நிறைவேற்ற தமிழ்நாடே போராட்டக் களமாக மாறியுள்ளதாக விமர்சித்துள்ளார். தேர்தலும் போது 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. இதுவரைக்கும் 4 ஒரு அறிவிப்பு கூட நிறைவேற்றவில்லை. அதில் முக்கியமான பல அறிவிப்புகள் இன்றைக்கு அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டத்தை நிறைவேற்ற என்று சொல்லி, ஆனா அதுக்கு மாறாக பங்களிப்பு ஓய்வு திட்டத்தை தான் அறிவிச்சிருக்கிறாங்க. சத்துணவு அமைப்பாளருக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க, நிறைவேற்றல. பகுதி நேர ஆசிரியர்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க, நிறைவேற்றல. செவிலியருக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க, நிறைவேற்றல. விவசாயிகளுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க, நிறைவேற்றல. இப்படி பல துறையில் இருக்கின்ற அலுவலர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்று எல்லோருமே போராட்டத்தில் ஈடுபட்டு தமிழகம் ஒரு போராட்ட களமாக இன்றைக்கு மாறி இருக்கின்றது.